ரிஷபராசி ராசி மண்டலத்தை காலபுருஷன் என்னும் உருவமாக கொண்டார். மேச ராசி கபாலம் என்பது போல ரிஷபராசி முகம். சகல கலைகளுக்கும் அழகுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த உடைய ராசியின் அதிபதியாக இருப்பதால இந்த ராசிக்காரங்க முக அழகுக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களாக இருப்பாங்க. சுக்கிரன் உங்களுக்கு வசீகர தோற்றத்தை தருவார். புத்தக வாசிப்பு உங்களுக்கு பிடித்தமான ஒன்று. ரிஷபராசியில் பிறந்த உங்களை எதிர்த்து போராடுவது கடினம். உங்களை எதிர்ப்பவர்கள் தான் தோற்று போவாங்க. எதிரிக்கு எப்பொழுதுமே சவாலாக இருக்கக்கூடியவங்க ரிஷபராசியில் பிறந்தவங்க. ஆனால் இயல்பிலேயே சாதுவாக தான் இருப்பாங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மற்றவர்களுக்கு உதார புருஷராக திகழக்கூடியவங்க. உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு சிறந்ததொரு வழிகாட்டுதலை தரும். பொது காரியங்களில் உங்களுக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்கும். அதே போல் எந்த ஒரு பொது விஷயத்திலும் வந்தோம் போனோம் என்று இல்லாமல் எல்லா வேலைகளையுமே முன்னின்று செய்யக்கூடியவங்க. எந்த விஷயத்திலும் தனக்கென காரியம் சாதிக்க நினைப்பது தங்களுக்கு பிடிக்காது. உடன் இருப்பவர்களுடன் சேர்ந்து முன்னேறுவதில் முன்னேற்றம் என்பது தங்களுடைய சித்தாந்தமாக இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானம் புதன். ஆகவே எதையுமே சூட்சுமமாக புரிய வைப்பதில் நீங்கள் சாமர்த்தியம். உங்களுடைய எண்ணத்தை முகக்குறிப்பாலேயே எதிரில் இருப்பவங்க உணர்த்தி விடுவாங்க. அதே போன்றதான் மற்றவர்களை கணிப்பதில் நீங்கள் கில்லாடி. இந்த ராசியில் பிறந்தவங்க பழைய விஷயங்களில் இவர்களுக்கு அசை போடுவது ரொம்பவும் பிடித்தமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் என்பதால் முயற்சி திருவினையாக்கும் என்றபடி முயற்சி செய்து முடித்து காட்டக்கூடியவங்க. சகோதரர்களிடம் அதிக அக்கறை காட்டுவீங்க. எல்லோருமே பெற்ற அன்னையிடம் பாசம் இருக்கும். ஆனால் நீங்களோ அதையும் தாண்டி அனைவரிடத்திலும் பெரும் பக்தி கொண்டிருப்பீங்க. அவர்களுக்கு ஒன்று என்றால் நீங்கள் துடித்து போய் விடுவீங்க. தாயார் ஸ்தானம் குறிக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு சூரியன் அதிபதியாக இருப்பதால் உலகத்துக்கே ஒளி தரக்கூடிய சூரியனை போல உற்றார் உறவினர் எல்லோரையுமே நேசிக்கக்கூடியவங்க. அவர்களை அனுசரித்து செல்லக்கூடியவங்க. உங்களுக்கு பகைவர்கள் இருக்க மாட்டாங்க. அதற்காக நமக்கு எதிரிகளே இல்லை என்று நீங்கள் புழங்காதீங்க. காரணம் உங்களுடைய பகைமை உங்களுக்குள்ளே இருக்குது. உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு நீங்கள் தான் எதிரி. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேச்சு செயல் அனைத்துக்குமே நீங்களே எதிர்பார்த்தபடி ஒரு பக்க விளைவை ஏற்படுத்தும். ஆகவே பேசும் பொழுது செயல்படுத்தும் பொழுது கனிவும் அதீத கவனமும் தேவை அப்படின்னு சொல்லப்படுது. ரிஷபராசியை பொறுத்தவரை உங்களுக்கு பண வரவுக்கு குறைவு இருக்காது. பிள்ளைகளுடைய வழியில் சுப செய்திகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. தந்தை வழி உறவினர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் அவர்களுடன் பேசும் பொழுது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தம் நீங்களாம். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை அரசாங்க காரியங்களில் முடிப்பதில் சற்று இழுபறியான ஒரு நிலையே காணப்படலாம். நண்பர்களுடைய சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாகும். அலுவலகத்தில் உற்சாகமான ஒரு சூழ்நிலை காணப்படும். முக்கியமாக ஒரு பிரச்சனையை சமயோகிதமாக தீர்த்து நீங்கள் பாராட்டு பெறுவீங்க. எதிர்பாராத சலுகைகள் கிடைப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்ப்பதை விட லாபம் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். பணியாளர்களை நல்ல முறையில் பணி செய்யக்கூடிய வகையில் சக பணியாளர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் உங்களுக்கு விலகலாம். பிரச்சனைகளை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உற்சாகமான ஒரு காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுடைய செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் இருப்பதால் பிரச்சனை எதுவும் இல்லை. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை திருப்தி தருவதாக இருக்குது. பொதுவாக உங்களுக்கு அற்புதமான கிரக மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரிஷப ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல ஒரு கிரக நிலைகள் அமைஞ்சிருப்பதால் சிறப்பான பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரிஷப ராசியை பொறுத்தவரை உங்களுடைய நட்சத்திரம் எப்படி இருக்குன்னு பார்த்தா கார்த்திகை 2-3 பாதங்கள், ரோகிணி மிருகசீரிசம் 1-2 பாதங்கள். கிரக நிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன் புதன் குரு, சுகஸ்தானத்தில் சுக்கிரன் கேது, தொழில் ஸ்தானத்தில் ராகு, லாபஸ்தானத்தில் சனி என கிரக நிலைகள் இருப்பதால்
உங்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருந்தாலும் கொள்கைக்காக நீங்கள் பாடுபடுவீங்க. அதிகம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. அடுத்தவர்கள் சொல்வதை நம்பும் முன்பு அதை பற்றி ஆலோசனை செய்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் ஒரே குறிக்கோளுடன் இருப்பதையே நீங்கள் விட்டு வாடிக்கையாளர்களுக்கு தேவையறிந்து செயல்படுத்துவது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவும். பண வரத்து அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அரசாங்கத்தின் மூலம் உதவிகளை நீங்கள் பெறலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் துணிச்சலாக வேலைகளை செய்து வெற்றி பெறுவாங்க. சக ஊழியர்கள் மேலதிகாரிகளால் நன்மை உண்டாகும். எதிர்பார்த்த பதவி உயர்வுல பெறுவதில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறைந்து நெருக்கம் அதிகரிக்கலாம். வாழ்க்கை துணையுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்குது. பொருளாதார முன்னேற்றம் உண்டாகக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. புதிய நண்பர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கலாம். இதனால் நன்மை ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும். பெண்களை பொறுத்தவரை அடுத்தவர்கள் கூறுவதை செய்யும் முன்பு அதை பற்றி ஆலோசனை செய்வது நல்லது. கலைத்துறையில் தேவையான பதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அரசியல் துறையில் வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம். மாணவர்களை பொறுத்தவரை ஆசிரியர் சக பணியாளர்களுடைய மத்தியில் நன்மதிப்பு உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கடித போக்குவரத்து சாதகமான ஒரு பலன்களை பெற்றுத்தரும். கலைத்துறையில் புதிய நண்பர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கலாம். அவர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. தொழில் மந்தமாக காணப்பட்டாலும் உங்களுடைய வருமானம் வழக்கம் போல இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நீடிக்கலாம். பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை அணிகலன்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. அரசியல் துறையில் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டும். சக பணியாளர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. உங்களுடைய கவனத்தை கவனச்சிதறல் இடாமல் உழைப்பது அவசியம். மனதில் இருந்த கவலை வருத்தம் நீங்கி மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. எல்லா முயற்சிகளிலுமே வெற்றி கிடைக்கலாம். மிருகசீரிசம் 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற பாடுபட வேண்டும். மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு வழியே சென்று உதவிகள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரை பாடங்களை படிப்பது பற்றிய கவலை நீங்கலாம். மனதில் உற்சாகம் பிறக்கக்கூடிய வகையில் உங்களுடைய தொழில் வியாபாரம் சீராகலாம். தொழில் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். வியாபாரத்திற்கு தேவையான பதவி உயர்வு கிடைக்கும். போட்டிகள் குறையலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையிலையும் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ரிஷபராசியை பொறுத்தவரை மிதமான பலன்கள் கிடைக்கலாம். சில இடங்களில் உங்களுக்கு வேலை போராட்டமாக இருக்கும். சில இடங்களில் சவால்கள் அதிகமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு தாமதமாகும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு சராசரியாக இருக்குது. புதிய முயற்சிகளில் நீங்கள் கவனமாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த மன கஷ்டம் உங்களுக்கு நீங்கி சந்தோஷம் சற்று அதிகரிக்கும். பிள்ளைகளால் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. எதிர்பாராத வேலை மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உயர் அதிகாரிகளுடன் பொறுப்பாக நடக்க வேண்டும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும். தொழிலில் ஏற்றமான இறக்கமான ஒரு நிலை காணப்படலாம். வியாபாரத்தில் வருமானம் உங்களுக்கு சுணக்கமாக இருக்குது. குடும்பத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் நீங்கி நிம்மதி கிடைக்கக்கூடிய வகையில் பிள்ளைகளால் திருப்தியான செய்திகள் வந்து சேரும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். பண வரவை அதிகப்படுத்த வேண்டும். கலைத்துறையில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.